ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஒரு மிடில் கிளாஸில் க்ரோ ஆகி வந்த ஒரு பையன். அவன் ஸ்கூல் முடித்ததுக்கப்புறம் ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணிருக்கப்போ எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் வர ஒரு சுச்சுவேஷன் அவனுக்கு வந்துச்சு. என்னென்னா, அவனுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று டான்ஸ், ஆக்டிங் ஆர் ஆண்டர்ப்ரனர், ஸோ இதெல்லாம் ஆகணும்னு அவனுக்கு ஒரு விஷ் இருந்துச்சு. ஆனால் சொசைட்டி, அவன் ஃபேமிலி, அவன் ரிலேட்டிவ் ப்ரெஷர்னால இதெல்லாம் ஒரு எஜுகேஷனா, ஸோ எஜுகேஷனாக நீ மெடிக்கல் ஆர் இன்ஜினியரிங், ஸோ இதுதான் நீ சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்தனால அவன் இன்ஜினியரிங் சூஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ அவனும் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அவனும் அதை சூப்பராக படித்து இன்ஜினியரிங் முடிச்சிட்டான். ஆனால் அவனுக்கு அப்போவும் அந்த ட்ரீம்ஸ் வந்து அப்படியே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் சொசைட்டி நெக்ஸ்ட் லெவலில் கொஸ்டின் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பையன் வந்து படிச்சுட்டு இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கான், அந்த பையன் வந்து இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கான், இந்த பையன் இவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரெஷர், கம்பேரிசன் இருந்துச்சு. ஸோ எகெயின் அந்த ப்ரெஷர்னால அந்த பையன் வந்து ஜாபுக்காக சர்ச் பண்ணான். ஆனால் எல்லா இன்ஜினியரிங் பசங்க மாதிரியும் படிச்சுட்டு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணி லாஸ்ட்டாக வந்து ஒரு வேலைக்கு போயிட்டான். அப்படியே அவன் வாழ்க்கையே சேஞ்ச் ஆயிடுச்சு. 9 to 6 ஜாப் போகிறான், அவ்வளோ ட்ராவல் பண்ணி வரான், ஏதோ சாப்பிட்றான், அவ்வளோ டயர்டாக தூங்குறான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் சேம் ருட்டீன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது, நம்ம லைஃப்பில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ட்ரீமாக ஸ்டார்ட் பண்ண அந்த யூடியூபை எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அவன் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து அவன் வீடியோக்காக ஸ்கிரிப்ட் எழுதி அதை வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு அவன் ஸ்லீப் பண்ணுவான். முன்னாடி அவன் 5 hours ஸ்லீப் பண்ணாலும் இப்போது அந்த வீடியோ ஷூட்லாம் முடிச்சு ஒரு 2 hours தான் ஸ்லீப் இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அவன் அவ்வளோ ஹாப்பியாக, அவ்வளோ சாட்டிஸ்ஃபை, ஓகே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக அவன் வந்து ஸ்லீப் பண்ணுறான். இதுக்குள்ளேயே அவனுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், இது என்னோட ஓன் ஸ்டோரி தான். ஏன்னா ரீசெண்ட் டேஸாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. யூடியூப் எதுக்கு சும்மா ஃபன்னாக பண்ணிருக்கியா, இதெல்லாம் ஒரு ஒர்க்கா, ஹெல்த் ஸ்பாயில் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற, இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, ஸோ இனிமேல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் இந்த வீடியோலேருந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ திமிரா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்லணும்னு இருந்தேன். என்னென்னா, நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஒரு வீடியோஸ்க்கும் பிஹைண்ட் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குது, அவ்வளோ ட்ரீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக எதுவுமே பேசாமல் இருங்க. அண்டு இந்த மாதிரி பசங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நெகட்டிவ் திங்ஸ் உங்கள்கிட்ட வந்தாலும் உங்களோட ட்ரீம்ஸ், உங்களோட பேஷன் வந்து எப்போவுமே குவிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாருமே எதுவுமே சொன்னாலும் கவலைப்படாதீங்க. அண்டு நிறைய வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.